எல்லாருக்கும் வணக்கம். நிலக்கடலை, முந்திரி பருப்பு, போண்டா காமிக்கிறேங்க. அதுக்கான எண்ணெய் சட்டி அடுப்பில் வச்சுக்கலாம். ஒரு 1.5 கப்பு போண்டா மாவு எடுத்துருக்குறேன். அதை கொட்டிக்கலாம். பல்லாரி 2 நறுக்கி வச்சுருக்கேன், கொட்டிக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க. பச்சை மிளகா 1, நிலக்கடலை, முந்திரி பருப்பு கொஞ்சம் எடுத்துருக்கேன், அதையும் கொட்டிக்கலாம். பெருங்காய பவுடர் கொஞ்சம் போட்டுக்கோங்க. தேவைக்கு உப்பு போட்டுக்கோங்க. போண்டா மாவுலேயும் கொஞ்சம் உப்பு இருக்கும், உப்பு கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கோங்க. 2 ஸ்பூன் பச்சை மாவு கலந்துக்கலாம். அதையுமே சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க. கெட்டியாகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் இந்த மாதிரி பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஏற்கனவே எண்ணெய் சட்டியை அடுப்பில் வச்சுட்டு தான் பிசைஞ்சோம். எண்ணெய் சட்டி சூடாகக்குள்ளே பிசைஞ்சு எடுத்துக்கலாம். 5 நிமிஷத்தில் போண்டா மாவு ரெடி பண்ணிடலாம். எண்ணெய் சூடாக இருக்கான்னு பார்க்கலாம். சூடாகிடுச்சு. இந்த மாதிரி உருண்டையாக போட்டு போண்டா போட்டு எடுத்துக்கலாம். பொன்னிறமாக வர வரைக்கும் திருப்பி போட்டு நல்லா வறுத்து எடுத்துருங்க. திருப்பி போட்டுருங்க. திருப்பி போட்டு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்துருங்க. போண்டா பொன்னிறமாகிடுச்சு, எடுத்துக்கலாம். நல்லா வெந்துருச்சு, எடுத்துருங்க. மொறுன்னு போண்டா ரெடி ஆச்சுங்க. போண்டா சூப்பராக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.